ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு போட்டுக்கலாம். சிம்மில் போட்டுக்கோங்க. அப்போ அடுப்பு சிம்மில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர்ல ஆகட்டும். இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி ப்ரௌன் கலர்ல வரணும். நல்லா வதங்கி வரட்டும். கொடமிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கேரட் போட்டுக்கலாம். இந்த வீடியோ நாங்க சின்ன பசங்களாம் எடுக்கிறோம். சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இல்ல, சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்க. அப்புறமா லைக் பட்டனை கரெக்டா அமுத்தி வைங்க. பெல்லா கணக்கு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். நல்லா 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வரும். நாங்கள் சின்ன பசங்களாம் செய்யறதுனால எங்களுக்கு 5 ஸ்டார்ல எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரெல்லாம் ஜெனி கேமிங் பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் வரீங்கன்னு பார்ப்போம். சோயா சாஸ் ஊத்திக்கலாம். சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. சோயா சாஸ் ஹோம்மேட் சோயா சாஸ். அதனால நீங்க வீட்டுல கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையில கூட வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சு செய்யுங்க. ஏன்னா வீட்டில் உங்களுக்கு வரலாம். யூடியூப்ல சோயா சாஸ் செய்வது எப்படின்னு போடுங்க, வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க அது கூட முடிஞ்சு அனுப்புறோம். ஆமா. பெப்பர் போட்டுக்கலாம். மிளகு தூள் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் நல்லா ஊற்றி அதை கலக்கி விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு ஊத்திக்கலாம். அளவா ஊத்திக்கோங்க. டொமேட்டோ சாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க